வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு மறக்காமல் எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் 4:5 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ், அந்த ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 2 டைப்ஸ் ஆஃப் சொல்லி தர போகிறேன். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இதை வந்துட்டு ஒரு 5 செகண்டுக்கு நான் ட்ராக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஃபோட்டோ எடிட்டிங் வந்துட்டு ஒரே இமேஜஸில் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து என்ன கலர் நீங்கள் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் கலர். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் வந்துட்டு பிங்க் அண்ட் ப்ளூ மாதிரி இருக்கிற மாதிரி கலர்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த எல்லோ கலரே இருக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு 2 டைப்பில் வந்து நான் சொல்லி தர போகிறனால நீங்கள் எந்த டைப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அது வந்துட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா கைன்மாஸ்டர்லேயும் எரேஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எரேஸ் பண்ண வேண்டிய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மேஜிக் ரிமூவர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைஸு ஒரு ஃபுல் சைஸ் இல்லாத மாதிரி ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ளவரும் பேக்ரவுண்டில் தெரியணும். ரொம்ப ஜூம் பண்ணிக்காதீங்க, அப்போ நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு இப்போ எப்படி மீடியமாக நான் ஜூம் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா லைனர் மாஸ்க் அப்படின்ற எஃபெக்ட்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி இந்த லைனர் மாஸ்க்ன்ற எஃபெக்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லைனர் மாஸ்க் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். பேக்கில் வந்துடுங்க. ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைனர் மாஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெப்படைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர்னு ஃபஸ்ட்டே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு 10 இல்லைனா ஒரு 15 அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டு கலர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் இமேஜுக்கு என்ன கலரை வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த கலரை வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ எகைன் சொல்லிடுறேன், பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து என்ன கலரை வந்துட்டு செலக்ட் பண்ணிங்களோ அந்த இமேஜுக்கு அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ அதை வந்துட்டு கீழே லைட்டாக ஷேடோ மாதிரி தெரியணும். ஸோ அந்த மாதிரி மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி லைட்டாக ஷேடோ மாதிரி தெரிஞ்சால் போதும், வேறு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணுன்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற மாதிரி மட்டும் செட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அதை வந்து நான் ட்ராக் பண்ணிக்கிறேன் ஒரு 5 செகண்டுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைப்பு, அதுலேயே கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் எப்படி இந்த இமேஜுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்தலாம். அதே மாதிரி லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் சைஸ் இருக்கிற ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வந்துட்டு ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பார்க்க யூனிக்காக லுக்காக வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் ஃபுல் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி வந்து டைப்லேயே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபுல் சைஸ் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்த டைப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த இமேஜ் ஃபுல் சைஸ் அதே மாதிரி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நான் ஃபுல் சைஸ் இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு நம்ம ஷேடோ மாதிரி செட் பண்ணோம், அதையும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க அந்த இமேஜை. ஸோ உங்களோட இமேஜை அப்படியே இப்போ தலைகீழாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கணும். ரொட்டேட் பண்ணிட்டு உங்களோட காலுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு 20 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. 20 இல்லைனா 15. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஷேடோ மாதிரி ஷோ ஆகும். ஸோ நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை மோஸ்ட்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 டைப்பு ஒன்று ஃபுல் சைஸ் ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா இந்த ஆஃப் சைஸ் இந்த மாதிரி ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதிலே வந்துட்டு எப்படி நேம்ஸ் ஆட் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு உங்களோட நேம்ஸையோ இல்லை நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டெக்ஸ்ட்
டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சமந்தா ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கனால சமந்தாவை நான் டைப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மேலே இந்த மாதிரி ஜூம் பண்ணி மேலே போல்டான ஃபாண்டே செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்டைலிஷான ஃபாண்ட் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. அதனால் போல்டான ஃபாண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்டுடைய டியூரேஷனை நான் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 டைப்லையும் உங்களுக்கு சொல்லி தர போகிறனால கட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் இப்போ லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பில் கொஞ்சம் நம்மளோட ஃபோட்டோவில் டச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ ஃபஸ்ட் டைப்பில் இந்த மாதிரி ஆப் சைஸாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு, அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஓவர்லே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட அது உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெர்ஜ் ஆகிடுச்சு. நான் செகண்ட்லேயும் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அந்த பிளண்ட் ஆப்ஷனில் போயிட்டு அந்த ஓவர்லே ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர்லே கொடுத்துட்டுனா அதுவும் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜஸை எப்படி சேவ் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் இமேஜை நான் சேவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி செகண்ட் இமேஜுமே நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டைப்பில் ட்ரை பண்ணீங்க அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜுக்கெல்லாம் எப்படி நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனில் பார்ப்போம். ஸோ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வாட்டி ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் 2 இமேஜஸாக சேவ் பண்ணேன். பட் இப்போதைக்கு நான் ஒரே ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த டைப்பில் யூஸ் பண்ணீங்களோ அந்த டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 இமேஜ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு செட்டிங்காக நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபோட்டோஸ்க்கு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதில் என்ன செட்டிங் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் லைட்டாக கரெக்டாக வந்து கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி போர்ட்ரைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபேஸோட ஃபில்டரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்கின் ஸ்மூத் இருக்கும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. எகைன் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டீட்டெயிலை கிளிக் பண்ணி ஷார்ப்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து லுக்காக வந்து இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ தேவைன்ற அளவுக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எந்த டைப்பில் நீங்கள் எடிட் பண்ணாலும் உங்களுக்கு பக்காவாக இமேஜஸ் வந்துடும். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியாதவங்க நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.